ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீட்டில் இருந்து வளர்க்குற பூனை எங்கேருந்து வந்துச்சுன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ப்ரீடர் பூனைனா காசு கொடுத்து வாங்கியிருப்போம், நார்மல் பூனைனா பக்கத்து வீட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சா அதுதான் தவறு. நான் கேட்குறது எங்கே உருவாகி எங்கே பரிணமிச்சு இப்போது நம்மக்கிட்ட டொமஸ்டிக் கேட்டாக இருக்குன்னு கேட்குறேன். சில பேர் ஸ்கூல்லையோ இல்லை ஆர்டிக்கல்லையோ இதை படித்து தெரிஞ்சிருப்போம். ஆனால் அது எல்லாமே 90% ஃபேக் ஹிஸ்ட்ரி. இப்போ தான் அதுக்கான ப்ராப்பர் ரிசர்ச்சோட பூனையோட ஹிஸ்ட்ரி வெளில வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் கேட்ஸோட ஒரிஜின், கேட்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு, கேட்ஸ் எப்போ மனுஷங்க கூட டொமஸ்டிகேட் ஆச்சு, இதுக்கெல்லாம் அசம்ஷனில் சொல்லப்பட்ட எல்லா ஆன்சரையும் அழிச்சிட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் தெரிய வந்த கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல வருஷமாக டெக்ஸ்ட் புக்லேயோ டாக்குமெண்ட்ரிஸ்லேயோ நமக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, 9500 வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷங்க கேட்டை டொமஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. அது டொமஸ்டிகேட் ஆனதுக்கு காரணம் ஃபார்மர்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் எலித்தொல்லை இருக்கனால கேட்டை ஒரு டூலாக யூஸ் பண்ணாங்க. அப்புறம் கேட்னாலே ஈஜிப்ட் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அங்கே தான் கேட்டோட சிலைங்க நிறையா இருக்கும். மக்கள் எல்லாரும் கேட்ஸை ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் கேட்டோட ஒரிஜின் கூட எஜிப்துன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சயின்டிஸ்ட்டு 87 ஏன்ஷியன்ட் கேட்ஸு, அதாவது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்க டிஃப்ரெண்ட் டைமிங் பீரியடில் இருக்க 11000 வருஷம் பழமையான கேட்டோட டீத்து, ஃபர்ரு இதெல்லாம் சாம்பிளுக்கு அனுப்புகிறாங்க. டிஎன்ஏல என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? இந்த ஸ்டோரி எல்லாம் கம்ப்ளீட்லி ராங். ஈஜிப்தில் டொமஸ்டிக் கேட் 2000 வருஷம்தான் ஆகுதான், 9500 வருஷம் இல்லையா. என்னதான் ஈஜிப்திலேருந்து மிடில் ஈஸ்ட், யூரோப்புக்கு போனாலும் அது எதுவுமே டொமஸ்டிக் கேட் இல்லை. டெக்ஸ்ட் புக்கில் இருந்த மொத்த டைம்லைனும் மாறி இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். டொமஸ்டிக் கேட்டோட க்ளோசஸ்ட் ஆன்செஸ்டர் ஆஃப்ரிக்கன் வைல்டு கேட். மிடில் ஈஸ்ட்டும் கிடையாது, யூரோப்பும் கிடையாது. ஸோ நார்த் அமெரிக்கா தான் மதர்லேண்ட் ஆஃப் கேட், டொமஸ்டிக் கேட். அப்புறம் ஏன் ஈஜிப்துன்னு சொல்லப்பட்டதுன்னு யோசிச்சிங்கன்னா சிம்பிள். ஈஜிப்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னாலும் நம்ம ஒத்துப்போம். ஏன்னா அது ஒரு ஏன்ஷியன்ட் பிளேஸ். ஆர்கியாலஜிஸ்ட்டுங்க அங்கே இருக்க பெயிண்டிங்ஸு, ஸ்டாச்சுஸு, அந்த பஸ்டட் காடஸ்ஸு, முக்கியமாக ஓனர்ஸோட கேட்டையும் மம்மிஃபை பண்ணி வச்சுருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு அசம்ஷனில் ஃபார்மர்ஸ் கேட்டை கூடவே வச்சுருக்காங்க அப்படின்னு மாற்றிருக்காங்க. அந்த அசம்ஷனுக்கு கை கால் வால் வச்ச மாதிரி ஃபார்மர்ஸ் தான் கேட்டை டொமஸ்டிகேட் பண்ணது, ஃபார்மருக்கு ஒரு தேவை இருந்தனால தான் பூனை எல்லா இடத்துக்கும் பரவலாச்சு அப்படின்னு கிளம்பிடுச்சு. ஸோ அதை பற்றி பேசுவோம். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்டோட ஒரிஜின் ஈஜிப்த் இல்லை, ஆனால் கேட்டோட ஒரு ஸ்கூல் ஃபினிஷிங்னா ஈஜிப்துன்னு சொல்லலாம். அதாவது கேட் ஹியூமன் எமோஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சது, வீட்டில் பெட் பிஹேவியர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சது, இந்த கடல், கம்பேனியன், இந்த நேச்சர்லாம் வந்தது. இது எல்லாம் ஈஜிப்தில் தான். ஆனால் 2000 இயருக்கு முன்னாடி தான். ஆனால் இந்த டொமஸ்டிகேஷன் ஒரு இடத்துல நடக்கலை. ஆஃப்ரிக்கா, யூரோப்பு, மிடில் ஈஸ்ட்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டொமஸ்டிகேட் ஆகி ஃபுல் டொமஸ்டிகேஷன் ஈஜிப்தில் ஆயிருக்கு. நான் ஏன் ஃபார்மர்ஸ் பூனையை டொமஸ்டிகேட் பண்ணலன்னு சொல்கிறேன்னா, பூனை என்றைக்குமே ஃபார்மர்ஸை ஓனராக நினச்சதில்ல, ஃபார்மர்ஸும் இந்த பூனையை பெட்டாக நினச்சதில்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ்னால் உலகம் முழுக்க பூனை சுற்றி வந்திருக்க முடியாது. ஆஃப்ரிக்காவில் இருந்து ஏஷியா வரைக்கும் வந்திருக்க முடியாது. அது உலகம் முழுக்க சுற்றுனதுக்கு ஒரே காரணம் எலி தான். நாய் மனுஷனாக பார்த்து டேம் பண்ண ஒரு அனிமலு. ஆடு, மாடு எல்லாம் மனுஷனாக பார்த்து டேம் பண்ண ஒரு அனிமல். ஹார்ஸும் அப்படி தான். ஆனால் பூனை மனுஷனை சூஸ் பண்ணிச்சு. வைல்டு கேட் உலாவுற இடத்துல ஃபார்ம் இருந்திருக்கு. அந்த ஃபார்மில் எலி கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த வைல்டு கேட் என்ன ஃபீல் பண்ணியிருக்கு, ஃபார்மர் இருக்க இடம் சேஃபாக இருக்குது, அங்கே உணவும் அதுக்கு கிடைக்குது, ஃபார்மருக்கும் எலி தொல்லை இல்லை, தன்னோட பொருள் சேதமும் ஆகலை. அதனால வைல்டு கேட் அங்கே இருக்கனால எந்த பிரச்சனையும் அவருக்கு தெரியலை. ஓகே, நான் ஹியூமன் கூட பாண்டிங் ஆகலை, ஆனால் அங்கே இருந்தால் சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அப்படின்ற தாட் பூனைக்கு வரனால ஹியூமன் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஹியூமனுக்கு தேவைன்றனால கிடையாது. ஸோ இதுதான் டிஎன்ஏ டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுது. கேட்டு ஹியூமன்ஸால் கண்ட்ரோல் பண்ணப்படலை, அது கோஎக்ஸிஸ்டடாக இருந்திருக்கு. ஸோ இதை நம்ம டொமஸ்டிகேட் பண்ணோன்னு சொல்ல முடியாது,
பெட் பண்ணோன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் திங்க் பண்ணலாம் இப்பயுமே அது அப்படி தானே இருக்குன்னு. ஆனால் இப்போ இருக்கிறது 5% தான். அப்போ இருக்க ஆட்டிடியூட் 95%. இப்போது கால் பண்ணால் 10 வாட்டிக்கு ஒரு வாட்டி வரும். அதுவும் பசிச்சாதான் வரும். கடல் பண்ணுற மூடு இருந்தால் வந்து கடல் பண்ணிட்டு போவோம். ஆனால் அப்போ இருக்க ரேஜ் லெவலில் மனுஷன் அதை தொடக்கூட முடியாது. அது ஹாஃப் வைல்டு ஹாஃப் டொமஸ்டிக் பர்சனாலிட்டியில் தான் எவால்வும் ஆயிருக்கு. ஸோ இப்படி நார்த் ஆஃப்ரிக்காவில் இருந்த கேட் எப்படி பரவப்பட்டதுன்னு பார்க்கலாம். நார்த் ஆஃப்ரிக்காவில் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கேட்டை ரோமன்ஸ் பார்க்குறாங்க. கேட்னால் பெரிய பலன் அடைகிறாங்க. கப்பலில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே ஃபுட் ஸ்டோரேஜ் ஏரியாவில் கேட்டை விடுறாங்க. அங்கே ரேட் தொல்லையும் கம்மியாச்சு, அதனால் வர நோயும் அவங்களுக்கு போயிடுச்சு. இது ரோமன் சோல்ஜர்ஸு, ட்ரேடர்ஸு, ட்ராவலர்ஸு எல்லார் மத்தியிலையும் பரவலாகுது. கேட்டை லிட்டில் கார்டியன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேட்டு ஆஃப்ரிக்காவிலேருந்து ரோமன்லேருந்து ஈரோப்பு. இது அக்ரிகல்ச்சர்னால வரல, வார்னாலையும் ட்ராவல்னாலையும் ட்ரேட்னாலையும் வந்தது. ஷிப்புக்கு ப்ரொடெக்டர் ஆகி ஆர்மி ட்ரேடருக்கெல்லாம் கம்பேனியன் ஆகிடுச்சு. ஸ்லோவாக ஈரோப் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஆரம்பித்தது தான் ஈரோப்பு, ஏஷியா, சைனா அப்படின்னு உலகம் முழுக்க சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எங்கே போகணுன்னாலும் ஷிப்பில் 2-3 கேட்டாவது இருக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க கேட்டோட ஆன்செஸ்டர் மெடிட்டரேனியன் சி, ரெட் சி, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணி தான் ஏசியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. 7th செஞ்சுரியில் சைனாவில் டாங் டைனாசிட்டி டைமு. சைனீஸ் டெம்பிளில் மாங்ஸ் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு நாள் ஷிப்பில் வந்த கேட்டு டெம்பிள் உள்ள வருது. அங்கேயும் எலி இருந்தது போல், அதனால தான் இந்த கேட்டு வந்திருக்கு. அதை பார்த்த உடனே எல்லா மாங்ஸும் இது அவங்களுக்கு ரொம்ப தேவைன்னு முடிவு பண்ணுறாங்க. கோவிலில் ஐக்கியமானனால அப்போலேருந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு சைனாவில். பெயிண்டிங்ஸில் வருது, பாட்டரியில் வருது, லக்கி சிம்பிளாக கன்சிடர் பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரியில் கணேஷா சிம்பிள் இருக்க மாதிரி சைனாவில் கேட் வித் காயின் சிம்பிள் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மணிக்கினிக்கோ டைப் கேட்டு. ஸோ இப்படி தான் ஏஷியாவில் கேட்டு ஃபஸ்ட் டைம் ஃபேமஸ் ஆச்சு. அது க்யூட்னஸ்னால இல்லை, ஃபுட்டை காப்பாற்றினால. அதுக்கப்புறம் தான் மனுஷங்க கேட் கிட்ட பாண்டிங் அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. பூனை எப்போ கப்பலில் பயணப்பட ஆரம்பித்ததோ அப்போவே இந்தியாவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அங்கே 3 பெரிய போர்ட் இருந்தது. தமிழ்நாடு போர்ட்டு தான் பூம்புகார், கூர்க்கை, முசிறிஸ். ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சங்க இலக்கியத்தில் கேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூனை சோற்றுக்கேத்தது, பூனை களவெடி, பூனை மெத்த மெத்த நடப்பது, இப்படிலாம். குழந்தைங்க பூனையை பாம்பு மாதிரி பிடிச்சிக்கிட்டே விளாண்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விளக்கம் எனக்கும் புரியலை. பாம்பை பூனை மாதிரி பிடிச்சி விளாண்டாங்கன்னா அது ஓகே, பூனையை பாம்பு மாதிரி தூக்கி விளாட்றாங்கன்னா எனக்கும் புரியலை. பாம்பே ஒரு டேஞ்சர், பாம்புக்கு மேலேயா பூனை டேஞ்சராக இருந்திருக்கும்? ஸோ கேட் இந்தியாவுக்கு வந்து டெம்பிளில் ஸ்டே பண்ணியிருக்கு, பேலஸில் ஸ்டே பண்ணியிருக்கு, அப்புறம் எல்லார் வீட்லேயும் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிச்சு. கேட்டோட டொமஸ்டிகேஷன் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா கேட்டோட ட்ரஸ்ட் லெவல் ரொம்ப கம்மி. கேட்டு ஈஸியாக ஸ்கேர் ஆகும், சத்தம் அதிகமாக கேட்டால் எஸ்கேப் ஆகிடும், புது ஆளுங்களை பார்த்தா ஒளிஞ்சிக்கும். அதனால ஹியூமன்ஸ் கிட்ட டிஸ்டன்ஸ் பல வருஷமாக மெயின்டைன் பண்ணியிருக்குது. ஸோ ஏதோ ஒரு மூலையில் ஆஃப்ரிக்கன் டெசர்ட்டில் சுற்றிக்கிட்டு இருந்த பூனைங்க தனக்குத்தானே ஒரு வழியை தேடி தனக்கு தேவையான எலிக்காக ஒரு மனுஷங்க கிட்ட போய் மனுஷங்கிட்ட நல்ல பேரும் வாங்கி போற்றப்பட்டாலும் இவளுங்களை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டொமஸ்டிகேட்டாக பல வருஷம் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆன பூனையோட பயாலஜிக்கல் ட்ராவல். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, இப்போ இருக்க கேட் இனத்தோட ஆன்செஸ்டர் எலிஸ் லிபிகா அப்படின்ற ஆஃப்ரிக்கன் வகை பூனை தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கேட் லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், பாய்.